சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிரான குழு, திடீர் புதிய அணி, ஓபிஎஸ் உடன் ஆதரவா, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கட்சியில் நடந்த கலவரம், இதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது நாள்தோறும் அதிகமாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது கட்சியில் ஒரு திடீர் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடில் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவிலிருந்து நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக நீக்கியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவிலே குரல் எழுந்திருப்பதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை பற்றி பேசுவரை அதிரடியாக நீக்கவும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் கலவரமும் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களை இணைத்து கொண்டால் வருகின்ற தேர்தலில் எளிமையாக வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு குரல் எழுந்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வகுக்க வேண்டாம், கூட்டணியை மறுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல் கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் படுந்தோல்வியை சந்திக்கிறோம், அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியை மறுத்துவிட்டு அதாவது வேறு ஏதாவது கட்சி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வகித்து விடலாம், அதாவது விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் அவர்களுடன் கூட்டணி வகிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாஜிக்கெல்லாம் சொன்னதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை மறுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தேர்தல் சமயத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்பு அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் சமயத்தில் இந்த உட்கட்சி பூசல் மூலயமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலிகள் பேசுவோம். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.